சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மரியாதை வாங்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, செவந்தி பாவம் பாக்குற மாதிரி நான் பாவம்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம பேசணும்னு யோசிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏங்க, போய் சீக்கிரமா பணத்தை கட்டிட்டு வாங்க. இல்லனா ஏதோ பெருசா உலக கோப்பையை ஜெயிச்ச லெவலுக்கு 2 பேரும் பில்டப் கொடுத்துட்டு இருப்பாளுங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எங்களுக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பத்தா கைமணங்கிற பேரு எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே பெரிய சாதனை தான். அப்ப உங்க சாதனையை அப்படியே போய் 5ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புக்ல எழுதி வைங்க. எல்லாரும் அப்படியே படிச்சுக்குவாங்க. உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. எல்லாத்தையும் ஈஸியா குறுக்க வழியில அடைஞ்சிடலான்னு பார்த்தல. இப்ப தெரிஞ்சுதா யார் ஜெயிச்சாங்கன்னு? அதான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, கிளம்பி போங்க. இங்க நின்னு என்ன பேச்சு? இல்ல, தோத்து போன உன் மூஞ்சிய பார்த்தா தானே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அதுக்காக தான் பாக்குறோம். ஏங்க, இப்ப நீங்க ஃபைன் கட்டிட்டு வர போறீங்களா இல்லையா? மேடம், நீங்க பண்ண தப்புக்கு உங்க ஹஸ்பண்ட் ஃபைன் கட்டக்கூடாது. நீங்க தான் முன்னாடி இருந்து பணம் கட்டி சைன் பண்ணிட்டு வரணும். ரகு, பணம் இருக்குல்ல? பணம் இருக்க, நீ ரெடி பண்ணிருக்க. என்ன, ஒரு 2 லட்சத்துக்கு உங்ககிட்ட பிச்சை எடுப்பாங்கன்னு நினைச்சியா? அதெல்லாம் நாங்க நிறையவே வச்சிருக்கோம். ஆமா செவந்தி, நிறைய பேரோட வயித்துல அடிச்சு வாங்கிருப்பால. நிறைய தான் இருக்கும். நேர்மையா சம்பாதிச்சா காசு தங்கும். இப்படி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிச்சா இப்படிதான் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு பில்லும் கொடுக்கணும். விடு சிந்து, சும்மா சும்மா ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? பூர்ணி, இதுக்கப்புறமாவது நீ சொந்தமா உன்னோட முயற்சியில ஏதாவது பண்ணி முன்னேற வழிய பாரு. இப்படி அடுத்தவங்க தோள்ல ஏறி சவாரி பண்ணணும்னு ஆசைப்படாத. நீ உண்மையாவே மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணாம இந்த பிசினஸ் பண்ணியிருந்தன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது. என்னைக்கு நீ அநியாயமா அப்பத்தா கைமணங்கிற பேரை எங்க கிட்ட இருந்து பறிச்சியோ, எங்க ஃபேக்டரிய மூட வச்சியோ, அன்னைக்கே உனக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட முடிவுதான் இங்க வந்து நிக்கிறது. போதும். உன்னோட அட்வைஸ் எல்லாம் நீ உன் கூடவே வச்சுக்கோ. இல்லனா உனக்குன்னு 2 எடுப்புடிங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லு. ஏங்க, வாங்க போலாம். இந்த கேஸ்லயே கோர்ட் உன்னை இந்த வாங்கிருக்கு. கோர்ட்டுக்கு மட்டும் நீதான் என்ன ஆளை வச்சு கடத்தி போதை ஊசி போட்டன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ரெட் ஆயில் தண்டனை தான். என்னைக்கு இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாரம் கிடைக்காம போகாது. அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஃபேக்டரி உன்னோடதுன்னு சொல்லி பேரை மாத்துன, அதுக்கான தண்டனை மட்டும்தான் இப்ப கிடைச்சிருக்கு. என்ன கொல்ல பார்த்ததுக்கு தண்டனை கிடைக்கல, அதுக்கும் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அன்னைக்கு கோர்ட் உனக்கு ஃபைன் போடுதா இல்ல ஜாமீன்ல வெளியில வர முடியாத அளவுக்கு உனக்கு தண்டனை கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏங்க, என்னால சும்மா நின்னு கண்டவ பேச்சு எல்லாம் கேட்க முடியாது. வாங்க போலாம். அக்கா சார், அவங்க கூட போய் அந்த ஃபைன் கட்டுற விஷயத்தெல்லாம் பாருங்க. போங்க. சரிங்க சார். செவந்தி, அவங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். சார், கங்க்ராட்ஸ்மா, கடைசியா ஜெயிச்சிட்டீங்க 2 பேரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னம்மா பண்ணேன்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். என்ன சார், ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருக்கீங்க கோர்ட்டுக்கு? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் சார் கோர்ட்டே இவ்ளோ பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இல்லனா கண்டிப்பா எங்களுக்கு இந்த கம்பெனி திரும்ப வந்திருக்காது. நான் உங்களுக்காக பண்ணலாமா? நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சேன், அவ்வளவுதான். சாதாரண ஒரு குடிமகனுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு தோணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் நீதித்துறையில இருக்கேன்.
அதுவும் ஜட்ஜா இருந்துகிட்டு கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு இப்படி அநியாயமா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வாழ்றான்னா அது ரொம்ப ரொம்ப தப்புமா. அதுவும் இப்படி ஒரே குடும்பத்துல இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ற பொண்ண மன்னிக்கவே கூடாதுமா. சாப்பாடு போடுற தொழில அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிச்சு அந்த பொண்ணு. அதுக்கான தண்டனை தான் இது. ரொம்ப தேங்க்ஸ் சார். கம்பெனி பேரை திரும்ப எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்காம போகவே போகாது செவந்தி. கூடிய சீக்கிரமே கோர்ட் ஆர்டர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க அந்த கம்பெனி பேரை உங்க பேருக்கு மாத்திக்கங்க. அதுதான் உண்மையான வெற்றி. அதை சீக்கிரமாவே பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணிடுறோம் சார். முதல்ல எங்க ஃபேக்டரியை திறந்து என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் நான் வேலைக்கு கூப்பிடணும். பாவம், அவங்க எல்லாரும் இத்தனை நாளா வேலை இல்லாம இருக்காங்க. சார், அவங்களுக்கு வேலை இல்லாட்டி கூட மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இவங்க. அப்படியாம்மா? திடீர்னு வேலை இல்ல, சம்பளம் தர முடியாதுன்னு சொன்னா அதை நம்பி இருக்கிறவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதனாலதான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு உங்க வீட்ல கேட்டரிங் பண்ணி வந்த காசை கூட ஸ்டாஃபுங்களுக்கு தான் சார் கொடுத்தோம். ஓ, உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. எனி டைம் எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சார், நீங்க இது பண்ணதே போதும். ஃபேக்டரி திறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஐயோ, பிரியாணியா? மேடம், கண்டிப்பா நாங்க தப்பான பிரியாணிலாம் தரமாட்டோம். ஏற்கனவே நீங்க உங்க பொண்ணு பர்த்டேக்கு சாப்பிட்டுருக்கீங்கல்ல. ஐயோ, நான் சும்மா சொன்னேன் மேடம். நிஜமாவே உங்க பிரியாணி நல்லா இருந்ததுன்னு சொல்லி தான் நாங்க வாங்கணும். அது இப்படி வந்து முடிஞ்சிடுச்சு. பரவாயில்ல மேடம், நாங்க அந்த கெட்டு போன பிரியாணியை சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு உங்க கம்பெனி உங்களுக்கே திரும்ப கிடைச்சிருக்கு. ஆமாம்மா, உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கூட கடவுள் இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா சார், கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல பிரியாணி செஞ்சு கொடுப்போம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க கிளம்புறோமா? சரிங்க சார். ஆ. தேங்க்யூ சார். விஜய், வாங்க சார். வரேன்ப்பா. Thank you, sir. சிந்து வரமா? வரமா? நாங்க போயிட்டு வரோம். போலாம் வாங்க. வாங்க. வரோம். விஜய், ஓகே ஓகே செவந்தி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அதானே? என்ன விஜய், நீங்க இப்படி சொன்னா எப்படி? நீங்க கிண்டல் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுதான் விஜய் உண்மை.